ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு 3 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால். இதுக்கப்புறமா தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். எனக்கு வந்துட்டு 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டது. பட் உங்கள் மாவை பொறுத்து இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுன்ட்டு. மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கையாலே நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சு நீட் பண்ண மாவு மேலே தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஈரத்துணி போட்டு நான் வந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் உடனே போடணுனாலும் போடலாம். பட் இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பரோட்டா இன்னும் கூட சாஃப்டாக நல்லா வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு வாட்டி நீட் பண்ணிக்கணும். நீட் பண்ணிவிட்டு மாவை வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு 8 பால்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். நம்ம பிரித்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தடவி இப்படி கையிலே நீட் பண்ணிக்கணும். எண்ணெய் கண்டிப்பாக தடவி நல்லா கையில் இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கணும். நல்லா கையால் இழுத்து விட்டதுக்கப்புறமா திரும்ப எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக ஒன்றா கேதர் பண்ணிவிட்டு இப்படி கையில் நான் சுற்றுற மாதிரி நல்லா இப்படி சுற்றிடுங்க. சுற்றி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று எடுத்து நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரோலிங் பின் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக. மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லில் வந்துட்டு நான் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு அதுக்கு மேலே நம்ம போட்ட பரோட்டாவை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் போதும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் தான் வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ரொம்பவே குயிக்காக வந்துட்டு ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய பரோட்டா. இந்த மாதிரி பரோட்டா போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 பரோட்டாவாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி இப்படி 2 பக்கமும் வந்து இப்படி நல்லா தட்டி விட்டுருங்க. ஆனால் பரோட்டா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தட்டி விட்டுருணும். இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா லேயராக பரோட்டா சாஃப்டாக வரும். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பரோட்டா ரெடி. இது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.